இப்போ நம்ம ரிப்பன் முறுக்கு பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், ஸ்டீமில் நான் இந்த இதில் 2 கப் மாவு எடுத்து போட்டிருக்கேன். கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு ஒயிட் துணி வச்சுக்கிட்டு நல்லா அதில் மூடி வச்சுருங்க. நல்லா ஆவியில் வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நமக்கு வளவளப்பாக இருக்காது. மாவு போய் நமக்கு அரிசி மாவு மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். மூடி போட்டு சும்மா ஒரு கிரைண்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு மிக்சியில் ஒரு நல்லா சாஃப்ட் ஆகிடும் மாவு இப்படி. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குங்க, போட்டுக்கலாம். காரம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. சமையல் எண்ணெய் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பிணைஞ்சிடலாங்க. மாவு ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக எடுக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. நம்ம இடியப்பம் மாவு பிள்ளைகளையும் அந்த அளவுக்கு மாவு வந்து இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா பெசரி விட்டுட்டேன். அடுத்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா இடியப்ப மாவு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், வளவளப்பு தன்மையெல்லாம் இருக்காது. நம்ம முறுக்கு மாவு மாதிரியே நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோங்க. இப்போ நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், ரிப்பன் முறுக்கு அச்சு போட்டுட்டோம். பாருங்கள், எண்ணெய் லைட்டாக தடவி எடுத்துருக்கேன். இப்போ மாவு வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி போயிட்டு வச்சுக்கிட்டு அமுத்திட்டு பாருங்கள். பாருங்கள், சவுண்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி பார்த்திங்கன்னா லேசாக நல்லா சவுண்டு வரும். பாருங்கள், இப்போ ரிப்பன் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், ரெடி.